அவன் அலி. அலி என்றால் மிக உயர்ந்தவன். நீங்க நினைக்கக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அலி என்றால். அடுத்தது அஸீம், மிக பிரமாண்டமானவன் அவன், மிக பிரமாண்டமானவன் அவன். நீங்கள் நினைப்பதல்ல அல்லாஹ், உங்களுடைய சிந்தனைக்கு பட்டது அல்லாஹ் அல்ல. அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய வல்லமை மிக விசாலமான. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். 600 சொச்சம் இறக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கை. அந்த இறக்கையை திறந்தால் முத்துக்களும் மரகதங்களும் கீழே கொட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சத்தூம் என்ற நகரத்தை தூக்கினார்கள் இறக்கையின் ஒரு ஓரத்தால். அப்படியே தூக்கினார்கள். எது வரைக்கும் தெரியுமா? வானத்துடைய முகடு வரைக்கும். வானத்துடைய முகட்டுக்கு தூக்கியதோடு அந்த சத்தூம் என்ற நகரத்தில் இருந்த நாய்கள் சேவல் கூவும் சத்தங்களை மலக்குகள் கேட்டார்கள். அந்தளவு உயரத்தில் தூக்கி அப்படியே திரட்டினார்கள் ஊரை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊரை திரட்டினார்கள். அந்த ஊரை போய் பார்க்கலாம். ஜோர்டான்ல இருக்கிறது. ஜோர்டான்ல அந்த ஊர் இருக்கிறது. டெட்சி. டெட்சி என்பது என்ன? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கையின் ஓரத்தால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பலம் இதுவென்றால் அல்லாஹுடைய பலம். வஹுவல் அலியுல் அஸீம், மிக பிரமாண்டமான. சகோதரர்களே, இவ்வளோ பெரிய அல்லாஹுவை தான் நம்பி இருக்கிறோம். இதுதான் ஆயத்துல் குர்சிக்குள் இருக்கிறது. யார் இதை விளங்கி ஓதுவாரோ உள்ளத்தில் ஈமான் கூடும், உள்ளத்தில் சகோதரர்களே நம்பிக்கை கூடும். அவர் உலகத்தில் யாரை நம்ப மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மவுத் மாத்திரம்தான். ஆயத்துல் குர்சியை பாருங்க, பள்ளியில் போர்டுல போட்டிருக்கிற ஆயத்துல் குர்சி தொழுகைக்கு பிறகு. யார் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கு மத்தியில் திரையாக இருப்பது மவுத்து தான். மவுத்தானால் சொர்க்கவான். ஆயத்துல் குர்சி என்பது என்ன? கீழ்ப்புள்ள பாடமா? சும்மா ஓதுறதா? இல்ல, கருத்த விளங்கி ஓதுறது, மகத்துவத்தை விளங்கி ஓதுவது. இந்த 10 விடயங்களை விளங்கி ஓத வேண்டும். சகோதரர்களே, அடுத்த சிறப்பு ஆயத்துல் குர்சி தான் நமக்கு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் சதகாவுடைய ஈச்சம்பலங்களை பாதுகாப்பதற்கு வைத்திருந்தார்கள். இரவு நேரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இரவுடைய நடுநிசி நேரம் ஒருவர் வந்தார், ஈச்சம்பலங்களை சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பிடித்தார்கள். பிடித்ததோடு அழுதார். அழுததோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை விட்டு விட்டார்கள். காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, இரவு கைதியுடைய நிலைமை என்னவானது? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன், அழுவான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இன்றைக்கும் வருவான். காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வருகிறான். 2வது நாள் பிடித்தார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு நான் எடுத்து செல்லுவேன். அழுவான், மன்னிப்பு கேட்டான், இதற்கு பிறகு வரமாட்டேன் என்றான், விட்டு விட்டார்கள். காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு போனார்கள். நபி அவர்கள் அதே கேள்வியை கேட்டார்கள், என்ன நடந்தது அபூ ஹுரைரா? அழுதான், விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், இன்றும் வருவான். 3வது நாள் வந்தான், பிடித்து விட்டார்கள்.
விட மாட்டேன் என்றார்கள். அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, உனக்கு ஒரு விடயத்தை படித்து தருகிறேன், என்னை விடு. ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு படிப்பில் ஆசையுள்ளவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர். அவன் சொன்னான், ஆயத்துல் குர்சி என்ற ஒரு ஆயத்து இருக்குது குர்ஆன்ல, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதை அபூ ஹுரைரா நீ ஓதினால் எங்களுக்கு 3 நாளைக்கு அந்த இடத்துக்கு வர முடியாது. பாடமாக்கி விட்டு விட்டார்கள் அவனை. காலையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா என்ன நடந்தது? பிடித்தேன் யா ரசூலல்லாஹ். அவன் விடயத்தை படித்து தருவதாக படித்து தந்தான், விட்டேன். என்ன படித்து தந்தான்? சொன்னான், ஆயத்துல் குர்சி என்ற ஒரு ஆயத்து இருக்கிறது, அதை ஓதினால் எங்களால் 3 நாளைக்கு இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கல் கதூப், அந்த பொய்யன் ஷைத்தான் உண்மை சொல்லிவிட்டான் என்றார்கள். வந்தது ஷைத்தான், அவன் பொய்யன், ஆனால் இது உண்மை சொல்லிவிட்டான் அபூ ஹுரைரா. சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியுடைய பலம் இது. எங்களுக்கு பாதுகாப்புக்கு தரப்பட்ட ஆயத்துல் குர்சி. சகோதரர்களே, உலகத்தில் எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம் ஆயத்துல் குர்சியால். கடைசியாக முடிக்கிறேன். இந்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய, ஆரம்பத்தில் சொன்னேன் ஹய்யுல் கய்யூம், கடைசியில் சொன்னேன் அலியுல் அஸீம். அலியுல் அஸீம், இந்த 2 வார்த்தை இருக்கிறதே, அலியுல் அஸீம். எந்தளவு பிரம்மாண்டமான துஆ தெரியுமா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தில் 3 ஆச்சரியங்களை பார்த்தேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. 81 வயது வரையும் வாழ்ந்தார்கள். 81 வயது வரையும். ஹிஜ்ரி 59ஆம் ஆண்டு மௌத்தானார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 59இல் 81 ஆண்டுகளில் சொன்னார்கள், நான் கண்ட 3 ஆச்சரியம். முதலாவது ஆச்சரியம் நான் கண்டது, சொன்னார்கள் 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒரு தாயும் மகனும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு வீடு கிடையாது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பள்ளிவாசலில் திண்ணைப்பாளர்கள் அஸ்ஹாபு சுஃபாக்களில் வைத்தார்கள். அந்த மகனை தாயை பெண்களோடு சேர்த்து வைத்தார்கள். சில நாட்களில் அந்த பிள்ளை, அந்த மகன் மௌத்தாகி விட்டார். மௌத்தாகியதோடு அந்த பிள்ளையுடைய ஜனாசாவை ரெடியாக்கினோம். நபி அவர்கள் கேட்டார்கள், தாயிடம் சொன்னீர்களா? இல்லை என்றோம். தாய்க்கு அறிவித்தோம். தாய் வந்தால் பிள்ளைக்கு பக்கத்தில் நின்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கையை தூக்கினால் மேலே, யா அல்லாஹ், எனது பிள்ளை மௌத்தாகி இருக்கிறது. எனது பிள்ளையை சிலைகள் மௌத்தாகியதாக எனது குடும்பம் சொல்லும், யா அல்லாஹ், எனது பிள்ளைக்கு நீ உயிரை கொடு என்று துஆ கேட்டுவிட்டு அந்த தாய் அந்த பிள்ளையின் பெருவிரலை பிடித்து உசுப்பினால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிள்ளை எழும்பி இருந்தது. பிள்ளை எழும்பி இருந்தது. நான் கண்ட முதல் ஆச்சரியம் இது துஆவால். இரண்டாவது ஆச்சரியம் சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் அலாஉல் ஹதரமி என்ற சஹாபியோடு ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக சென்றோம். அந்த நாட்டுக்கு இடையில் ஒரு நதி. அந்த நதியை கடப்பதற்கு எதுவும் கிடையாது, கப்பலும் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுடைய தலைவர் ஜமாத்துடைய அமீர் அலாவுல் ஹதரமி சொன்னார், எல்லோரையும் பார்த்து, யா அலியு யா அஸீம், இந்த ஆயத்துல் குர்சியின் கடைசி சொல், யா அலியு யா அஸீம், யா அலியு யா அஸீம், யா ஹலீமு யா கரீம், யா ஹலீமு யா கரீம் என்ற இந்த 4 துஆவை ஓதிவிட்டு நடங்கள் என்றார். நாம் எல்லோரும் அந்த துஆவை ஓதினோம். யா அலியு யா அஸீம், யா அலியு யா அஸீம்,
யா ஹலீமு யா கரீம் என்ற துஆவை ஓதிவிட்டு நடக்கத் தொடங்கினோம். தண்ணிக்கு மேலால் நடந்தோம். நம்முடைய பாதங்களில் கூட தண்ணீர் படவில்லை. அடுத்த கரையை நதிக்கு மேலால் நடந்தோம். இந்த துஆவுடைய பரக்கத்தால். மூன்றாவது சொல்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் கண்ட ஆச்சரியம், இந்த அலாவுல் ஹதரமி இடையில் மௌத்தாகி விட்டார். ஒரு இடத்தில் அவரை அடக்கம் செய்தோம். அடக்கம் செய்துவிட்டு நாம் சற்று நகர்ந்து செல்லும் பொழுது சொன்னார்கள் சிலர், இந்த இடத்தில் மையத்துகளை அடக்காதீர்கள், இந்த இடத்தில் மிருகங்கள் ஜனாசாக்களை தோண்டக்கூடிய இடம். நாம் எல்லோரும் திரும்பி வந்து நம்முடைய ஜமாத்துடைய அமீர் அலாவுல் ஹதரமியுடைய கபரை தோண்டினோம். கபருக்குள் ஜனாசா இருக்கவில்லை. கபர் அப்படியே வெளிச்சமாக இருப்பதை நாம் பார்த்தோம். சொல்கிறார் சகோதரர்களே, இது முன்னைய முஸ்லிம்கள் ஆயத்துல் குர்சியால் சாதித்த சாதனைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமும் நமது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை சாதிக்க வேண்டும். ஆனால் நமது கூட்டுகளுக்கு சிறப்பு இல்லாமல் தடமாறுகிறோம். அல்லது சிறப்பை தொலைத்து விட்டோமோ தெரியாது, வேற எங்கேயோ சிறப்பை தேடுகிறோம். வீட்டில் காணாமல் போன சாவியை ரோட்டில் வந்து தேடினால் கிடைக்குமா சகோதரர்களே? வீட்டிலே காணாமல் போன காப்பையும் பணத்தையும் வீட்டுக்குள் தேடுங்கள். பாதையில் தேடாதீர்கள், ரோட்டில் தேடாதீர்கள். நமது ஊரின் ஒவ்வொரு தனி மனிதரின் வெற்றிக்கு அல்லாஹ்வை பிடியுங்கள், ஆயத்துல் குர்சியை பிடியுங்கள். அதை விட்டுவிட்டு மனிதர்களையோ அரசியலையோ செல்வத்தையோ நம்பி தேடி போகாதீர்கள். திரும்புவீர்களே தவிர ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டீர்கள். எனவே சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியின் மூலமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய குதரத்தை, அதில் வரக்கூடிய ஹய்யு யா கய்யூம், யா அலியு யா அஸீம் நம்பி ஓதுங்கள். அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களையும் போக்குவான், அனைத்து பிரச்சனைகளையும் இல்லாமலாக்குவான், அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இப்பொழுது ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுவீர்கள், கருத்தை விளங்கி ஓதுங்கள். அசர் தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவீர்கள், கருத்தை விளங்கி ஓதுங்கள். மக்ரிபுக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவீர்கள், அந்த கருத்தை விளங்கி ஓதுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தைரியம் வரும், ஒரு உற்சாகம் வரும் சகோதரர்களே. எனவே அந்த ஆயத்துல் குர்சியை திரும்ப ஓதி காட்டுகிறேன், பாருங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ض் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. எனவே சகோதரர்களே, இந்த ஒரு ஆயத்துல் குர்சி தான் குர்ஆனில் மிக பிரம்மாண்டமான ஆயத். இந்த ஆயத்தான் சகோதரர்களே எதையும் சாதிக்கலாம், அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்வை கொண்டு சாதிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.